உயர்வான கல்வியும் உத்தியோக பட்டமும் ஓர் நாளில் தூசியாய் ஒழிந்து போய்விடும். உயர்வான கல்வியும் உத்தியோக பட்டமும் ஓர் நாளில் தூசியாய் ஒழிந்து போய்விடும். அந்தரவானமும் அகில பூமியும் வெந்து உருகி போம் நீர் வரும் நாளிலே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மண் பாண்டமே, உத்தம ஜீவியம் உயர்த்த வேண்டுமே. நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையில் சித்தம் அறிந்து யான் செய்திட வேண்டுமே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மண் பாண்டமே, உத்தம ஜீவியம் உயர்த்த வேண்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே திரும்பவும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகளை செலுத்துகிறேன். உலகத்தை திரும்பி பார்க்கும் பொழுது, விசுவாச மார்க்கத்தை திரும்பி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு மனுஷனுடைய நடைமுறைகளையும், ஒவ்வொரு விசுவாசிகளுடைய தத்தளிப்பு தன்மைகளையும், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு போதக முறைகளையும் எண்ணி பார்க்கும் பொழுது, உண்மையாகவே இந்த காலம் உடைத்து நொறுக்கி சீர்படுத்த வேண்டிய ஒரு காலத்திற்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவ ஊழியர்களும் அதற்கு முழுமையாய் தங்களை அர்ப்பணிக்க வேண்டிய கட்டாயமான நாட்களில் நாம் கால்களை ஊன்றி இருக்கிறோம். தேசத்தை திரும்பி பார்க்கும் பொழுது விசுவாசம் எங்கே என்று கேட்கிற அளவிற்கு சில சம்பவங்கள் அப்படியே நடைமுறை கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசம் எங்கே என்று கேட்கிற ஒரு கேள்வியை விட விசுவாசிகள் எங்கே என்று கேட்கிற காலத்தில் வந்து நிற்கிறோம். காரணம், ஒவ்வொரு நாளும் பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான காரியங்களை புரட்டி புரட்டி எடுப்பதால் ஜனங்கள் தத்தளிக்க தொடங்குகிறோம். மனது தெரியவில்லை, எந்த மார்க்கம் என்று தெரியவில்லை, ஏன் என்று தெரியவில்லை. பேச வேண்டிய இயேசுவை, பேச வேண்டிய சத்தியத்தை, பேச வேண்டிய சுவிசேஷத்தை இன்றைக்கு மறைக்கப்பட்டு வருகிற ஒரு காலத்தில் நாம் நின்று கொண்டிருப்பதால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரரோடு கூட நம்முடைய நடைகளை எண்ணி, நம்முடைய காரியங்களை சீர்படுத்தி இன்னும் பலப்படுவதற்காக வேதத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் 22வது அதிகாரத்தில் எழுதின அந்த வார்த்தையை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ரெண்டு தரப்பிற்கும் வஞ்சனை இல்லாமல், ரெண்டு தரப்பிற்கும் தடை இல்லாமல் அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். முழுமையாக்குங்கள் என்று சொல்லுகிறது போல பரிசுத்தமாகிறவனை பார்த்து பரிசுத்தத்தை துரிதப்படுத்து, வேகப்படுத்து, அதிகப்படுத்து, இன்னும் நீதியை அதிகப்படுத்து, இன்னும் அந்த புறம் திரும்பும் பொழுது அநியாயத்தை அதிகப்படுத்து, அக்கிரமத்தை அதிகப்படுத்து, இப்படி சொல்லுகிறது போல வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய கைகளில் கண்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், உண்டாக்கினவர், ஜீவனை கொடுத்தவர், நாசியிலே ஊதினவர், சொருக்கமாக சொன்னால் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சகோதரன் மனுஷன் மாம்சமும் இரத்தமும் உடையவனாகி இருக்கிறான் என்பதற்காக தானும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்து இரத்தத்தை சிந்தி அவனை விளக்கிரயமாய் மீட்டெடுத்த அந்த ஆதங்கம் அவருடைய உள்ளத்தை பட்சிக்க தொடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை நினைவுபடுத்தினார். தேவ ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம், தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பிடித்தது என்று எழுதின அந்த வார்த்தையினுடைய நிலைமையைப் போல பக்தி வைராக்கியம் நிறைந்தவராய் இன்றைக்கு வரைக்கும் மனுஷனுடைய காரியங்கள், மனுஷன் தேவ பிள்ளைகள் உணர்வதற்கும், தேவ பிள்ளைகள் தங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும் வேணும் இன்னும் நம்மோடு கூட இடைபடுகிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். போதும் என்று நிறுத்தி இருக்குமானால் கிருபை இல்லாமல் இருந்திருக்கும். நான் இனி இவனோடு இடைப்பட்டது வேண்டாம் என்று நிறுத்தியிருப்பானால் இன்னொரு ஜலப்பிரளயம் தோன்றியிருக்கும். இவர்களோடு போராடினது எனக்கு போதும், இவருடைய மனவேதை, இவருடைய காரியங்களை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்கிற ஒரு வேகத்திற்கு அவர் திரும்பி இருப்பாரானால் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் விழுந்திருக்கும். ஆனாலும்
கிருபை இன்றைக்கு வரைக்கும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. கிருபை இன்றைக்கு வரைக்கும் தூக்கி சுமக்கிறது. கிருபை இன்றைக்கு வரைக்கும் நம்மோடு கூட இடைபடுகிறதை மற்றவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ, கர்த்தரை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயம் உணர கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உணர்வு சரியானால்தான் நாம் இந்த பாக்கியமான நிலைமைக்கு தோன்ற முடியும். நான் வேத வசனத்திலிருந்து ஒரு பாகத்தை நமக்கு முன் கொண்டு வருகிறேன். 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஒரு நேர்த்தியான வார்த்தையை நாம் வாசிக்கலாம். இங்கு ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன், அரசனுக்கு முன்பு அரசனுக்கு பின்பு என்கிற ஒரு காரியத்தை இப்பொழுது நாம் தொட வேண்டாம். நாம் யோசிப்பதற்கும் ஜெபிக்கிறதற்கு நமக்கு போதுமான நேரங்கள் இன்று வரைக்கும் இல்லாததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே கொஞ்சம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு போய் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு விட்டு கொடுக்கலாம். எழுதின அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். 2 நாளாகமம் 24:13 முன்பு இருந்த சீருக்கு தேவ ஆலயத்தை கொண்டு வந்தார், அதை பலப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஆலயம் எப்படிப்பட்ட நிலையில் சீரழிந்திருந்தது அதற்கு முன்பு வாசித்து பாருங்கள், நாம் புரிந்து கொள்ளலாம். தேவ ஆலயம் சாலமோனாலே கட்டப்பட்டு அரசன் சாலமோன் அதற்கு வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்து வைத்த அந்த சூழ்நிலையிலிருந்து பலதரப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் அது மாறி வித்தியாசமாய் ஓடி ஆலயம் இருந்த இடம் தெரியாமல் நிலை குலைந்து ஆலயத்தில் இருந்த தேவனுடைய பொற்பாத்திரங்கள், வெள்ளிப்பாத்திரங்கள், அங்கிருக்கிற வெண்கல பனிமுட்டுகள் எல்லாம் எங்க சிதறி போனது, யார் அள்ளி கொண்டு போனான் என்று சொல்ல முடியாமல் அது சிதறி இருந்த காலம். இந்த காலத்தில் தான் ஒரு அரசன் தோன்றினார். இந்த அரசன் வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, முன்பு இருந்த சீர்க்கு அந்த ஆலயத்தை கொண்டு வந்தார் என்று எழுதின அந்த வார்த்தையை கவனியுங்கள். அதற்கு பின்பு அந்த ஆலயத்தை பலப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சீர்திருத்தல் தேவை என்பதை உணரும்படியாக இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் கிறிஸ்தவர்களாய் நிற்கிறோம். யாரிடத்தில் கேட்டாலும் சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள். யாரிடத்தில் கேட்டாலும் பேசுவோம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இப்படி சொல்லுகிறது, அப்படி சொல்லுகிறது, நான் ஆண்டவருக்கு இதை செய்திருக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருப்போம். அது மாத்திரமல்ல, ஒரு சாதாரண காரியங்களை எடுத்தாலும் ஆண்டவரை கனம் பண்ண, ஆண்டவரை பெருமைப்படுத்துவதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி நாம் அவரை கனம் பண்ணுகிற பழக்கம் தான். அது நமக்கு தொன்று தொட்டு வருகிற நம்முடைய உடன் பிறந்த ஒரு பழக்கம் போல, ஒரு அனிச்சை செயல் போல. ஆனால் சில வேளைகளில் நாம் நம்மை ஆராயவும் நம்மை உட்கார்ந்து ஸ்திரப்படுத்தவும் தேவைப்படுகிற கட்டாயமான காலத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் இருக்கிறோம். இந்த பழைய காலத்து ஆட்களை எல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர்கள் ஒரு நல்ல கதையை சொல்வார்கள். ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் தோட்டம், ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் ஆடு மாடுகள், ஒரு காலத்தில் எங்ககிட்ட இத்தனை பணிவிடை ஆட்கள், அந்த தோட்டத்தில் இருந்து அடித்து இங்கே கொண்டு வருவோம், இங்கிருந்து அடித்து அங்கே கொண்டு போவோம், ரட்டை மாட்டு வண்டி எவ்வளவு வைத்திருந்தோம், குதிரை வண்டிகள் இருந்தது, எல்லாம் சொல்லிக்கொண்டே வருவார்கள். ஆனால் இப்போ என்ன நிலையில் இருக்கிறேன்னு கேளுங்க. இப்போ அதெல்லாம் அங்கே பிரிஞ்சு இங்கே பிரிஞ்சு கடைசியில் இப்போ நானே ஒருத்தங்கிட்ட குளிக்க போயிட்டு இருக்கிறேன் பார். இதுதான் இன்றைக்கு வரைக்கும் நான் பேசிக்கொள்கிற பழக்க காரியங்கள். இது பழக்கத்தில் நம்மோடு கூட வந்த காரியங்கள். பழைய இதை போலவே தான் விசுவாச வாழ்க்கையில் ஒரு கர்த்தருடைய மனுஷனை அல்லது ஒரு விசுவாசியை ஒரு ஊழியரையே கேளுங்க. ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க? முழங்கால் நின்று வேலை வாசிப்பையா, எவ்வளவு நேரம் ஜெபம், எவ்வளவு நேரத்தில் நான் இப்படியெல்லாம் இருப்பேன். விசுவாசிகளை கேளுங்க. ஐயோ, நான் இப்படி இந்த அதிகாரத்தை படிக்காமல் எந்திரிக்க மாட்டேன், இந்த அதிகாரத்தை சொல்லாமல் போக மாட்டேன், இப்படி பேசாமல் வரமாட்டேன், யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லாமல் போக மாட்டேன், இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருவார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்று கேளுங்க. இன்றைக்கு என்ன நிலையில் உங்களுடைய அந்த பக்தி வளர்கிறது? முந்தி மாதிரி என்னால் முழங்காலில் நிற்க முடியலைங்க. நல்லது, நான் முழங்காலில் தான் நிற்க முடியல, சேரில் உட்காரல. முந்தி மாதிரி என்னால் ஜெபிக்க முடியலைங்க. காரணம் கையில் செல் இருக்கு. காரணம் கையில் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பொருட்படுத்திக்கிட்டோம். எனக்கு ஏதுங்க நேரம், நான் அங்கே காலையில் இருந்து அதை போய் இதை போய் இப்படி முடிச்சுட்டு அப்படி வந்துட்டு இப்படி காரியத்தை சொல்கிறதுலையே அவர்கள் சொல்லி விடுகிறார்கள். முன்பு போல எல்லாம் என்னால் இப்போ இல்லை, ஜெபிக்க முடியறதில்லை, வேதம் வாசிக்க முடியறதில்லை. முன்பு மாதிரி எல்லாம் நான் இதை சாப்பிட்டு ஓய்வு எடுக்கிறேன், படுத்துக்கிறேன். ஊழியரை கேளுங்க, ஊழியர் அருமையாக சொல்லுவார். காலையில் எழுந்த பிறகு அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் இடையில்லாத பிரச்சனைகளை சொல்லி முடிச்சுருவாங்க.
முடிச்ச பின்னால நாம கேட்போம், என்ன நடந்தது இன்னைக்கு வேதம் வாசிக்கிறதுல என்ன நடந்தது? படிச்சேன், அவசரமா போயிட்டேன், அந்த காரியம் இருக்கு. யாருக்கு நான் செய்தேன்? என்ன காரியத்தில் நான் ஒரு கட்டுப்பாடான நிலைமையில் நிற்கிறேன்? ஒரு 2 நிமிஷம் விசுவாசியும் கர்த்தருடைய பிள்ளையும் தங்களை யோசிக்க தொடங்கினாலே விசுவாசத்தின் மேன்மை நமக்கு தென்படும். படிச்சது உண்மைதான். ஆராதனைங்க, போன வாரம் போயிருந்தேங்க. இந்த வாரம் பந்திங்க, போன மாசம் நான் பந்தி எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஐயா வந்திருந்தார், நல்லா பேசினாரு. அப்படியே பந்தி மாதிரி இருந்தது. இந்த மாசம் அது என்னன்னு தெரியல, தடை வந்து விட்டது. யார் தடை போட்டது? அதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மேல ரொம்ப பயபக்தியா சாத்தான் தடை. எவ்வளவு காரியத்தில் எங்கு போய் கொண்டிருக்கிறோம். சிதைந்து போன ஒரு உள்ளத்தை, சிதைந்து போன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்று வரைக்கும் நம்மால் பார்க்க முடியும். பகிரங்கமா நான் சொல்லுவேன், ஊழியக்காரர் வாழ்க்கை முதல் விசுவாசி வாழ்க்கை வரைக்கும் கொஞ்சம் அப்படியே புரட்டி கொண்டு வாருங்கள், சிந்தியுங்கள். நான் சொல்லுகிற காரியம் ஒருவேளை உங்கள் உள்ளத்தை துன்பப்படுத்தலாம், அல்லது புண்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். திருப்பி எனக்கு ஒரு கமெண்ட் வரலாம், நீ சரியான, நான் அந்த காரியத்தை இப்ப பேசிக்கல. எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்க. சிதைந்திருக்கிறேன், ஆவிக்குரிய நிலையில் சிதைந்திருக்கிறேன், என் ஜெப வாழ்க்கையில் சிதைந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நான் சிதைந்திருக்கிறேன். இந்த சிதைந்த அனுபவங்கள் எப்பொழுதுமே தேவ சமூகத்திற்கு சீர்படுத்த முடியாது. என்னை சரியாய் கொண்டு போய் நிறுத்த முடியாது. என் சிதைந்தவைகள் மாறணும். இங்கு ஒரு மனிதன், அருமையான இந்த அரசன், தேவாலயத்தை முன்பு இருந்த சீருக்கு கொண்டு வந்தான், அதை பலப்படுத்த தொடங்கினான் என்று இருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதனுடைய தன்மை என்ன? அவன் உள்ளே உட்கார்ந்து எந்தெந்த நிலையில் இவைகள் பழுதுபட்டிருக்கிறது என்று ஆராய தொடங்கினான், யோசிக்க தொடங்கினான், ஆட்களை அழைத்தான். நீங்க அதற்கு மேல் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த 13ஆம் வசனத்திற்கு மேல் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு ஒரு அருமையான வார்த்தை இருக்கும். எத்தனை ஆட்களை வைத்து அவைகளை சீர்படுத்தினார் என்று பாருங்கள். கொத்த வேண்டியதற்கு கொத்துகிற ஆள், அடிக்க வேண்டியதற்கு அடிக்கிற ஆள், பெரட்ட வேண்டியதற்கு பெரட்ட வேண்டிய ஆள், பேத்தெடுக்க வேண்டியதற்கு பேத்தெடுக்க வேண்டிய ஆள், வெட்ட வேண்டியதற்கு வெட்ட வேண்டிய ஆள், இத்தனை ஆட்களையும் வைத்து தேவாலயத்தை சீர்படுத்தினோர் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு இந்த சீர்படுத்துகிற விஷயம்தான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தாமலே நிற்கிறது. காரணம், கொஞ்சம் ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க உணர்த்தது போல பிரசங்கம் பண்ணிட்டோம், சபையை மாத்து, பாஸ்டர் மாத்தி, ஈஸியா போயிடும், ஒரு காரியமும் இல்லை. என்ன யாரும் சொல்லி கொடுத்தாங்க, அவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு அவர் 2 மணி நேரம் பொழந்து எடுக்கிறார். இடத்த மாத்து உட்கார்ந்து இந்த வார்த்தை எனக்கு பேசி இருக்கிறார், ஆவியானவர் பேசி இருக்கிறாரே, இது எப்படி இருக்கும்? யோசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, அந்த வார்த்தைகளுக்கு தன்னை விட்டு கொடுக்கிறது இல்லை, அந்த வார்த்தைகளுக்காக தன்னை சீர்படுத்துகிறது இல்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 2 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். ஆலயம் என் இதயம், ஆலயம் நான், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சண்டே கிளாஸ்ல இருந்து படிக்கிற வேத வசனம், நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம், அது அப்பொழுதிருந்து படித்திருக்கிறோம். இப்ப இந்த காரியத்தை தான் நான் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். நான் தேவனுடைய ஆலயம், அது சரிதான். ஆனால் இந்த ஆலயத்தை நான் சீர்படுத்தும்படி முன்பு இருந்த சீருக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அனுபவத்திற்கு, ஞானஸ்நானம் எடுத்த நாளில் இருந்த அனுபவத்திற்கு, தேவன் எனக்கு வெளிப்பட்டு சில வார்த்தைகளை வெளிப்படுத்தும் பொழுது நான் இருந்த அந்த நாட்களின் அனுபவத்திற்கு இதை நான் கொண்டு போய் இருக்கிறேனா? இல்லை, கொண்டு போக முடியல. என்னால் பழைய மாதிரி ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதனைக்கு செல்ல, என் குடும்பத்தோடு பக்தி வைராக்கியமா இருக்க முடியாத ஒரு காலம் நிற்கும் பொழுது என்னை சீர்படுத்தி இருக்கிறேனா? நான் சீர்படுத்துறது மாத்திரம் இல்லை, இனி இந்த சீர்கேடு வராதபடி அதை பலப்படுத்தி இருக்கிறேனா? இவைகளை நான் உட்கார்ந்து ஒரு குடும்பமாய், ஒரு குடும்பத்தில் யோசிக்க தொடங்கினாலே அது மேன்மையுள்ளதாய் மாறும். வித்தியாசமான செயல்கள் தான், வித்தியாசமான நிலைகள் தான், வித்தியாசமான காரியங்கள் தான்.
உபத்திரவம் வருகிறது, ஆண்டவர் நாம் படிக்காதனால சோதிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆபத்து வந்த உடனே சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் ஜோமனாம போயிட்டேன், அதனால எனக்கு இது, இன்னைக்கு நான் இப்படி அவர் காரியம் தரேன்னு சொன்னேன், போன வாரம் நான் அதை போடாமல் வந்துட்டேன், அதனால எனக்கு இவ்வளோ நஷ்டம் எல்லாம் சொல்லிடுவோம். அது உண்மை. எதையோ ஒரு காரியத்தை நம்ம வாய்க்கு அது சொன்னாதான் திருப்தி, நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் சீர்படுத்தி இருக்கிறேனா? அதை நான் சீர்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேனா? அல்லது நான் குடும்பமாய் அந்த காரியத்தை உட்கார்ந்து யோசித்திருக்கிறேனா? எனக்கு தெரிந்த ஒரு வீட்டு ஜெபத்துக்கு போயிருந்தேன். முதல்ல நான் அந்த வீட்டுக்கு போன உடனே என்னை அழைத்த ஐயா வந்தார். அந்த ஐயா சொன்னார், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உட்கார சொன்னார். அமைதியா அவர் பாட்டுக்கு போயிட்டார். இன்னொரு பொண்ணு வந்தாங்க, ஸ்தோத்திரையா நாங்க கிளம்பி அவங்க போயிட்டாங்க. அம்மா கடைசியா மூணாவது அம்மா வந்தாங்க. ரொம்ப விசாரிச்சாங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. அவங்க போனவங்க அவங்க பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜெப நேரம் வரும்போது ஒவ்வொருவரையும் வற்புறுத்தி கூப்பிடும்போது நான் புரிந்து கொண்டேன், ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. வற்புறுத்தி வாமா 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 வாங்கய்யா கூப்பிட்டாங்க. அப்போதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. நான் கொஞ்ச நேரம் என்னுடைய ஜெப நேரத்தை நிறுத்தி ஏதோ ஒன்று சிந்திக்க, என்னுடைய சிந்தனையை அந்த ஐயா தெரிஞ்சிட்டாரு. அவர் சொன்னார், ஐயா நான் இந்த சபையை சேர்ந்தவர், ஆனால் அம்மா பிள்ளைலாம் அவன் பொண்ணு அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, அம்மா இந்த சர்ச்சுக்கு வராங்க, நான் அங்கே போயிட்டுருக்கேன். நான் பிள்ளைங்களையோ அம்மாவையோ தடை மட்டும் பண்ணலை, அது அவங்கவுங்க மனப்பிரியம், அவங்கவுங்க போயிட்டுருக்குறாங்க. நான் ஏன் பாரு, எனக்கு அது சரியாக இருக்கு, நான் அதை போயிட்டுருக்கேன். நீங்கள் இந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு என்ன பேசுவீங்கய்யா? இன்னைக்கு இருக்கிற நம்ம ஆளுகளை விட்ட தீர்க்க தரிசனம் சொல்லி பொழந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நான் குறையெல்லாம் சொல்லலை, கோவப்படாதீங்க. என்னுடைய இந்த காரியங்களையெல்லாம் கேட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உள்ள பொழந்து எடுத்துருவாங்க. தீர்க்க தரிசனத்தில் இப்படி இருக்கா அப்படி இருக்கலாம் சொல்லி நீ அங்கே நீ எங்கே எல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. அமைதியாக நின்றுட்டு கண்ணீர் விட்டு வழியில் வந்தேன். கண்கள் கலங்கினது. இப்படி எப்படி செய்ய முடியும்? எங்கள் ஒரு அரசனை பாருங்கள், சாதாரணமாய் ஓடுகிறான். முதலாவது தேவாலயத்தை அவன் முன்பு இருந்த சீர் எப்படி இருக்கிறது என்று யோசித்து அதை சீர்படுத்துகிறான். முன்னிருந்த நிலைமைக்கு அதை சீர்படுத்துகிறான், பழைய நிலைமைக்கு சீர்படுத்துகிறான். அடுத்து அவன் செய்த காரியம் பலப்படுத்த தொடங்கினான். அந்த ரெண்டு காரியத்துக்கு மேல ஒரு சின்ன வித்தியாசத்தை கவனிங்க. சிலருக்கு திடீரென்று எழுப்புதல் வரும். ஒரு பிரசங்கத்தை கேட்டு ஒரு வார்த்தை கொஞ்சம் உச்சமா பேசிட்டாருன்னா அவ்வளவுதான், ஆண்டவர் என்னை தொட்டார், என் உள்ளத்தில் பேசினார். அந்த 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 வேகம் இருக்கு இல்லைங்களா, அந்த வேகத்துல நான் இன்னைக்கு இருந்து இப்படிதான் இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க, போயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே காரியத்தில் இருப்பாங்க. அந்த பலப்படுத்துதல் இதுதான் நிலை. இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவங்கள் இல்லை. அந்த நிலைமைக்கு இன்னும் அவங்க தங்களை மாற்றிக்கொள்ளலை. வேதத்தை நாம் வாசிக்கிறது ஒரு காரியம் அல்ல, அவைகளை கடைபிடிக்கத்தான் நமக்கு இந்த வேதம் எச்சரிப்பாய் நிற்கிறது. இந்த எச்சரிப்பின் தன்மை நம்மை தேவ சமூகத்திற்கு கொண்டு போவதற்காக எதிர்பார்த்திருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயம், என் ஆலயத்தை நான் எப்படி ஒவ்வொரு நாளும் சீராய் பலப்படுத்தின என் பலத்தில் கொண்டு போகிறேன். நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நான் இப்படி தான் என்னுடைய சுப வேலை காலையில் இப்படி இருக்கும், மாலையில் இப்படி இருக்கும், அல்லது என்னுடைய வேத வாசிப்பின் தன்மை இப்படி இருக்கும். இது என் கடமைகளில் ஒன்றாக, என் வேலைகளில் ஒன்றாக, என் சூழ்நிலைகளில் ஒன்றாக நான் இதை சீர்படுத்துவேன். இந்த ஆலயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வேன். யாரெல்லாம் முடிவெடுத்திருக்கிறது? இந்த முடிவு நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்பதை நீங்கள் முடிவெடுத்து பலப்படுத்தி பாருங்கள். அதை அறிந்து கொள்ள நமக்கு முடியும். காரணம், தேவன் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். நாம் செய்கிற காரியங்களில் அவர் கவனமாயிருக்கிறார். ஒரு அரசன் 130 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான். வேற புஸ்தகத்தில் எழுதியிருக்க அவனை குறித்து 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் படிச்சு பாருங்க. அந்த 130 வருஷம் அந்த ஆள் உயிரோடு இருந்திருக்காரு. 15ஆவது அதிகாரத்தில்
இந்த 130 வருஷம் உயிரோடு இருந்த ஒரு மனுஷனுடைய தன்மையில் தேவாலயத்தின் மேல் கவனம் செலுத்தி தேவாலயத்தை முன்பிருந்த சீருக்கு கொண்டு போய் அதை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி அந்த சீர்படுத்தின நிலையிலே பலப்படுத்தினாரா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தீர்மானம் இருக்குமானால், உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல முடிவு இருக்குமானால், அருமையான வாலிப தம்பி, வாலிப சகோதரி, சகோதரா, இருதயத்தை, என் சரீரம், என் இருதயம் தேவனுடைய ஆலயம் என்கிற ஒரு சீரான நிலைமைக்கு உங்களை கொண்டு வாருங்க. ஒரு நிர்பந்தமான நிலைமைக்கு உங்களை சிந்திங்க. நான் தேவ ஆலயமாய் நிற்கிறேன். இந்த ஆலயம் முன்பு இருந்த நிலைக்கு மறுபடியும் திரும்பி இருக்கிறதா? ஒன்று. இரண்டாவது, இதற்குள் இருக்கிற சீர்கேடுகளை எல்லாம் நான் களைந்து இதை சீர்படுத்தி இருக்கிறேனா, சரிப்படுத்தி இருக்கிறேனா, இது செவ்வையாய் நிற்கிறதா, இது ஆண்டவர் விரும்புகிறதற்கு ஏற்ற செவ்வையாய் இருக்கிறதா? ஒன்று. இதற்கு முன்பு நான் சீர்படுத்தி இருக்கிறேன், இனி இந்த சீர் கேடாய் மாறாது, சீர் கெட்டு போகாது என்கிற நிலையில் இதை நான் ஸ்திரப்படுத்தி இருக்கிறேனா, நிலைப்படுத்தி இருக்கிறேனா? இந்த காரியங்களை கொஞ்சம் யோசிக்க தொடங்கினாலே தேவன் என் மேல் வைத்திருக்கிற தமது அன்பை விளங்க பண்ணுவார். தமது தீர்மானத்தை நிறைவேற்ற தொடங்குவார். தமது தீர்மானத்தின் மேன்மைக்கு நம்மை கொண்டு வருவார். அந்த பாக்கியமான ஒரு நிலையை பெறும்படியாக ஒரு நல்ல முடிவெடுக்கலாமா? ஆண்டவரே, நான் எவ்வளவோ காரியங்களில் இந்த நிலைமையிலிருந்து மாறி இருக்கிறேன். எப்படியோ என்னுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாய் மாறிவிட்டது. என்னுடைய சூழ்நிலை, என் சந்தர்ப்பங்கள், என் பேச்சு, என் சூழ்நிலைகள் எல்லாம். ஆனால் இனி நான் அதை முந்தின சீருக்கு கொண்டு போகிறேன். வாசிக்க, பாட, துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க, உம்மை கனம் பண்ண, உம்மை மகிமைப்படுத்த, நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, நான் நீதியாய் காத்துக்கொள்ள, நான் உமது சித்தம் அறிந்து செயல்பட, நான் உம்முடைய நோக்கம் அறிந்து செயல்பட, நான் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து செயல்பட என்னை நான் திருப்புகிறேன். மறுபடியும் நான் புரண்டு போகாதபடி என்னை ஸ்திரப்படுத்துகிறேன், என்னை பலப்படுத்துகிறேன். வார்த்தைகளை கொஞ்சம் யோசனையோடு கூட அப்படியே தேவ முகத்தை பார்க்கலாமா? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்திற்காக கோடி கோடி துதிகளை செலுத்துகிறோம். நாங்கள் வாசித்த இந்த வேத வார்த்தை ஒரு மனிதன் தேவாலயத்தை குறித்த விஷயத்தில் எத்தனை பக்தி வைராக்கியமாக இருந்து உமது நாமத்தை கனம் பண்ணினார் என்று நாங்கள் வாசித்தோம். இந்த நிலையில் அவர் செய்த காரியங்களை தான் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் உள்ளம் நாங்கள் தேவனுடைய ஆலயம் என்கிற ஒரு கருத்துள்ளவர்களாய் நாங்கள் நிற்கிறோம். அதை உணர்கிறோம். இந்த ஆலயத்தில் பழுதாய் போனவைகள், முன்பிருந்த நிலைமைக்கு இல்லாமல் இருக்கிறவைகள், தவறிவிட்டவைகள், இழந்து விட்ட எல்லாவற்றையும் நாங்கள் உற்று பார்க்கிற கண்களை எங்களுக்கு தார். உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தார். எந்த இடத்தில் எதை இழந்து விட்டோம், எந்த இடத்தில் எதை தவறு விட்டோம், எந்த இடத்தில் எதை கண்டுகொள்ளாமல் விட்டோம், எந்த இடத்தில் எது அதை அலட்சியம் பண்ணினோம், எந்த இடத்தில் எதை நாங்கள் அவைகள் மேல் கவனம் செலுத்தாமல் இருந்தோம், இவைகளை எல்லாம் அறிந்து கொள்ளுகிற உள்ளந்தார். இவைகளில் எங்கள் பழுதுபட்டிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து இதை சீர்படுத்தத்தக்கதான ஒரு நிலையை எங்களுக்கு உண்டு பண்ணித்தார். சீர்படுத்தி கொள்ள மறுபடியும் உமது முகத்திற்கு முன்பாக, உமது சமூகத்திற்கு முன்பாக சீர்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் நிற்கட்டும். ஏதோ ஒரு எழுப்புதலுக்காக, ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக அதை நாங்கள் சொல்லாமல், உண்மையாகவே எங்களில் அது சீர்பட்டதை நாங்கள் பலப்படுத்துகிற ஒரு உணர்வு எங்களுக்கு தார். நாங்கள் பலப்படுத்தப்பட்டவர்களாய் இனி தொடர்ந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழ்வதற்கு, நிற்பதற்கு எங்களை உறுதிப்படுத்தித்தார். எங்களுடைய உணர்வு, எங்களுடைய உள்ளத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் எல்லாம் எங்கள் ஆலயம், எங்கள் சரீரமாய தேவாலயம், எங்கள் உள்ளமாய தேவாலயத்தை நாங்கள் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்கிற ஒரு நல்ல தன்மை தார். வெட்ட வேண்டியவைகள், உடைக்க வேண்டியவைகள், நொறுக்க வேண்டியவைகள், பிடுங்கி எறிய வேண்டியவைகளை நாங்கள் களை எடுத்து சீர்படுத்தி எங்களை பலப்படுத்தி கொள்ள ஒத்தாசை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆதிகாலங்களில் அற்புதங்களை செய்து தமது மகிமையை விளங்க பண்ணினவர் தொடர்ந்து உங்களை சீர்படுத்தி, நிலைப்படுத்தி, ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென்.